Hello guys, again welcome back to my channel. இந்த 2025ல அண்டர் 2000 பட்ஜெட்ல பெஸ்டான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த Redmi Watch Move தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த வாட்சை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 1200 ரூபாய்க்கே வாங்க முடியும். அது எப்படி அப்படிங்கறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த பட்ஜெட்ல ஏன் இந்த வாட்ச் இவ்வளவு பெஸ்டான சாய்ஸா இருக்கு அப்படின்னா இதுல 98.5% ஸ்டெப் கவுண்ட் அக்யூரசி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதே சமயத்துல 97% ஹார்ட் ரேட் அண்ட் SpO2 அக்யூரசி அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலேயே இந்த வாட்ச் இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் கூடிய ஒரு வாட்சாவும் இருக்கு. ஓகே गाइस, இந்த வீடியோல இந்த வாட்ச் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோவையும் லைக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே गाइस, இப்போ இந்த வாட்ச் மூவோடைய அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்க பாக்ஸ்ல வாட்ச் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, தென் யூசர் மேனுவலும் இருக்கு. இதை தவிர்த்து வேற எதுவுமே பாக்ஸ்ல கிடையாது. இப்போ வாட்சுடைய குவாலிட்டி அண்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்க்க வாட்சினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. பட் ஸ்ட்ராப்போட குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அதாவது இப்போ நாம சூஸ் பண்ணியிருந்தது ஒயிட் கலர் லைட்டாக அழுக்குப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு சில இடங்களில் தென்படுது. அதே சமயத்தில் இது பியூர் ஒயிட் கிடையாது. தென் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ரைட் சைடு கிரவுன் கீ கொடுத்துருக்காங்க அண்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுல ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே இருக்கு. பட் மைக் அண்ட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்கு. ரொம்ப காது கிட்ட வச்சு பேசினா தான் கிளியரா கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பேசுனீங்க அப்படின்னா கூட கால்ஸ்லாம் பேச முடியாது. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வாட்சை பொறுத்தவரையிலும் கையில வியர் பண்ணும்பொழுது ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ லுக்ஸ் வைஸ் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது இதனோட டிஸ்பிளே தான். இந்த வாட்ச்ல 1.85 இன்ச் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட கலர் நல்ல வைப்ரண்டா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது அவுட்டோர்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா நாம பைக்ல டிரைவ் பண்ணும்போது வாட்ச்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன்ல இருக்கும்பொழுது ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே, வாட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே தெரியல. கையை ஹேண்டில் இருந்து எடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த வாட்சை நிறைய பேர் டிரைவ் பண்ணும்பொழுது சில இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு இந்த வாட்ச் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வாட்சோட டிஸ்பிளேல 600 பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டண்டா இந்த வாட்ச் மூவ்ல 300 mAh பேட்டரி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை 1.5 ஹவர்ஸ்ல நம்மளால ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சேம் டைம் இந்த சார்ஜை பொறுத்தவரையிலும் நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சமா 5 days வரையிலும் உங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி நீங்க AOD யூஸ் பண்ணாம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா 14 days வரை பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த 3 to 4 daysல பேட்டரியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குயிக்கா ட்ரைன் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் நல்லாவே உங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிறது கொடுக்கும். இதை தவிர்த்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது ஸ்டெப் கவுண்ட் தான். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் அக்யூரேசி நாம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் 98.5% கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாம யூஸ் பண்ணும்பொழுதும் ஸ்டெப் கவுண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதை தவிர்த்து இந்த வாட்ச்ல 24 hours ஹார்ட் ரேட் அண்ட் SpO2 மானிட்டரிங் அப்படிங்கிறதும் இருக்கு. பட் மெடிக்கல் கிரேட் கிடையாது. அதனால அக்யூரேசியை ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய ஹார்ட் ரேட் சென்சார் அப்படிங்கிறது எவ்ரி 1 minute ஒரு டைம் ஆன் ஆகுது. அது ஒரு சின்ன ட்ராபேக்காகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் கையில் வியர் பண்ணல அப்படின்னாலுமே அந்த சென்சார் அப்படிங்கிறது ஆன் ஆகுது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ரெடிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இதில் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் 140+ ஸ்போர்ட்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் தவிர்த்து நம்ம சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா இதில் ஹைப்பர் OS கொடுத்துருக்காங்க. பட் அதனால என்னையை பொறுத்தவரைக்கும் பெரிய யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதனுடைய UI அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சுமாரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் இந்த வாட்சில் நீங்கள் வெதர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து 200+ வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான அண்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிறத மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இதில் கேலண்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஈவென்ட் ரிமைண்டர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரில் இருக்குது. பட் கால்குலேட்டர் கொடுக்கல. அது ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் இருக்குது. இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்க இந்த வாட்சில் IP68 ரேட்டிங் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வாட்சை 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 minutes வரை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணும்பொழுது தான் தெரியும் அவங்க எந்த மாதிரியான ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ரெட்மியோட கஸ்டமர் கேர் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நேரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னாலுமே சரி, அவங்களுடைய ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்காது. அதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் பிரச்சனை வந்தது அப்படின்னா தூக்கி போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மேட்டர்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகே கைஸ், ஓவராலாக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் இப்போ அந்த வாட்ச் 1700 அப்படி இல்லைனா 1800க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச இது ஒரு ஒர்த்தான வாட்ச் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இதே வாட்சை நீங்கள் mi.com அப்படி இல்லைனா MI ஸ்டோரில் வாங்கும்பொழுது ஒரு 500 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் அப்படிங்கிறதுமே வாங்கிக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் மொபிக்விக் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி மொபிக்விக்கினுடைய அந்த UPI ஐடியிலிருந்து பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு 500 ரூபீஸ் கேஷ்பேக் அப்படிங்கிறது மொபிக்விக்கினுடைய வாலெட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் 500 ரூபீஸ் கேஷ்பேக் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். பட் வாட்சை வாங்கி 2 நாள் கழித்து தான் கிரெடிட் பண்ணுறதா MI ஸ்டோரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வாட்ச் வாங்கி இப்போது 5 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னும் கிரெடிட் ஆகலை. நான் MI கஸ்டமர் கேர் சர்வீஸையும் காண்டாக்ட் பண்ணிட்டேன் அண்ட் மொபிக்விக்கினுடைய கஸ்டமர் கேரையும் காண்டாக்ட் பண்ணியாச்சு. பட் 2 சைடு இருந்துமே இன்னும் ரிப்ளை அப்படிங்கிறது கிடைக்கல. அதே சமயத்தில் வாட்ச் வாங்கி 7 டேஸ் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஸோ அந்த கேஷ்பேக்கை பொறுத்த வரையிலும் ஒரு சில டைம் ரீப்ளேஸ்மெண்ட் டைமுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த 7 டேஸ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த 8வது நாளும் நமக்கு கேஷ்பேக் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கேஷ்பேக் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. பட் இருந்தாலும் இப்போ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது MI ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதே சமயத்தில் இந்த MI பிராண்டை பொறுத்தவரையிலும் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிராண்டாக இருந்தது. பட் இப்போது கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.